இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து டெபாசிட் 1,00,000 இன்ட்ரெஸ்ட் 7% வச்சுக்கிட்டோம். பே அவுட் ஆப்ஷன் மெச்சூரிட்டின்னு செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு மாதம் எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகுதுன்னு பார்ப்போம். முதல் வந்து 1 lakh இன்ட்டு 7%ன்னு போட்டோம்னா 1 இயருக்கான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். மாதத்துக்குங்கிறதுனால டிவைடட் பை 12ன்னு போட்டோம்னா 1 மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும். 1 மந்த் வந்து 583. இப்போ ஃபர்ஸ்ட் மாதம் முடியும் போது நமக்கு 583 இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிடுவாங்க. செகண்ட் மந்த் முடியும் போது அதே 583 தான். தேர்ட் மந்த்தும் அதே 583. ஆனால் தேர்ட் மந்த் என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் மாதம் செகண்ட் மாதம் 3 மாதத்தோட இன்ட்ரெஸ்ட்டும் டோட்டலாக ஆட் ஆகி டோட்டல் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சி டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம டெபாசிட் அமௌண்ட் 1 lakh ஆட் பண்ணிடுவாங்க. ஆட் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ வரும்? 1,01,749 வருமா? இதுதான் வந்து இப்போ நம்மளோட புது டெபாசிட் அமௌண்ட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. எவ்ரி 3 மந்த்தும் நம்ம அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ வந்து அடுத்து 4வது மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது அந்த 1,1749 ரூபாய்க்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ இன்ட்டு 7%ன்னு போட்டோம்னா நமக்கு 1 இயருக்கானது கிடைக்கும். டிவைடட் பை 12ன்னு போடும்போது 593. ஃபஸ்ட்டு 3 மாதம் நம்ம 583 இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. இப்போ வந்து 593 6 மந்த் வரைக்கும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் திரும்ப அதே மாதிரி 3 டோட்டல் பண்ணி டெபாசிட் மாதிரி வச்சு பாருங்க. அதே மாதிரி தான் 789 எவ்ரி 3 மந்த்ஸ் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் ஆட் பண்ணி நம்ம டெபாசிட்டில் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நமக்கு வந்து ஒவ்வொரு 3 மந்த்தும் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், காம்பவுண்டிங் ஆகும். இதுதான் வந்து காம்பவுண்டிங் சொல்லுவோம். இப்போ 12th மந்த் எண்ணில் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 1 lakh டெபாசிட் பண்ணது வந்து 1,07,186 வந்திருக்கு. இதுவே 10 இயர்ஸ் அப்படியே காம்பவுண்டிங்கில் விட்டோம் அப்படின்னா 10 இயர்ஸில் வந்து 1,96,000 சம்திங் வரும். 20 இயர்ஸில் 3,86,000. அதாவது ஒவ்வொரு 10 வருஷம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டபுள் ஆகும். 1 lakh வந்து 2 lakh ஆயிருக்கு. 2 lakh வந்து 4 lakh கிட்ட ஆயிருக்கு. இப்போ வந்து ஆனுவல் பே அவுட் செலக்ட் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இதில் வந்து ஒவ்வொரு மாதமும் சேம் இன்ட்ரெஸ்ட் தான். 3 மாதத்துக்கு ஒருக்கா காம்பவுண்டிங்லாம் நடக்காது. இது வந்து அதே இன்ட்ரெஸ்ட் தான் 12 மாதத்துக்கும் வரும். 12 மாதம் கடைசியில் நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வரும்னா 7,000 வந்து அப்படியே நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா இதே டெபாசிட் தான், இதே 12 மாதம் இதே தான் வரும். இன்னும் 10 இயர்ஸ்க்கு இந்த இதில் போட்டிங்கனாலும் இதே இன்ட்ரெஸ்ட் தான் வந்துட்டுருக்கும். திரும்ப ரீஇன்வெஸ்ட் ஆகி திரும்ப க்ரோவெல்லாம் ஆகாது, சேம் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்கும். இதில் வந்து 10 இயர்ஸ்க்கு எவ்வளோ வரும்னா 1,70,000, 20 இயர்ஸ்க்கு 2,40,000 வரும். இதுலேயும் உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸுன்னு பார்த்துக்கோங்க. வருஷம் கண்டிப்பாக நான் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு கைக்கு வேணும், நான் வந்து அந்த முதல் மட்டும் திரும்ப திரும்ப போட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆனுவல் பே அவுட்டை சூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து நல்லா க்ரோத் ஆனால் போதும் அப்படின்னு நினச்சா நீங்கள் மெச்சூரிட்டி பே அவுட் சூஸ் பண்ணிக்கலாம். யாருக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். யங் ஏஜாக இருந்தால் மெச்சூரிட்டி சூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட். இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இது வந்து 1 lakhக்கு நான் போட்டிருக்கேன். இதுவே வந்து நீங்கள் 5 lakh 10 lakhனா இன்னும் டிஃப்ரென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். இப்போ 5 lakhs போட்டிருக்கீங்க அப்படின்னா 10 இயர்ஸில் வந்து அது 10 lakh ஆகிடும். 20 இயர்ஸில் வந்து அது 20 lakh ஆகிடும். 30 இயர்ஸில் அது 40 lakh ஆகிடும். முடிஞ்சளவு இவ்வளோ முன்னாடியே ஏர்லியராக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால் பண்ண முடியும். 1 லட்சம் அதிகமாக இருந்தாலும் அது பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்கும். 30 வருஷம் ஆகும்போது எவ்வளோ ஏர்லியராக எவ்வளோ நிறையா முடியுமோ அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்